இரண்டாவது நாளாக தொடர்ச்சியாக ஈரான் மீது அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்துது. ஒட்டுமொத்த ஈரானையும் வளைத்து போட நினைக்கிறது அமெரிக்கா. அதற்கு அச்சாரம் போடக்கூடிய வகையில் 90 இடங்களில் ஈரானில் 90 இடங்களை தேர்ந்தெடுத்து அமெரிக்கா அட்டாக் நடத்தியிருக்காங்க. அது எந்தெந்த இடங்கள், ரொம்ப முக்கியமான இடங்களை தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இன்னொரு புறம் சிரியாவை திருடுவதற்கு அமெரிக்கா ஒரு திட்டம் போடுகிறது. அதனுடைய முத்தாய்ப்பாக அவங்க செஞ்சுருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பேச போகிறோம். கமினி அவர்களுடைய இறுதிச் சடங்கு முடியக்கூடிய தருவாயில் இத்தாலியினுடைய பிரதமர் மெலோனி அவர்கள் உச்சரித்திருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன, டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. புஷேர் அப்படிங்கிற அணுமின் நிலையம், அந்த அணுமின் நிலையம் கத்தாருக்கு பக்கத்தில் இருக்குது. அதனால் அது ரஷ்யாவினுடைய அணு விஞ்ஞானிகள் இருக்காங்கல்ல, அவங்களும் அந்த இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ரஷ்யர்கள் எல்லாருமே இந்த புஷேர் அப்படிங்கிற அணுமின் நிலையத்திலிருந்து வெளியில் போயிட்டாங்க. கத்தார் அரசு இப்போ மன்றாடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த அணுமின் நிலையத்தில் அட்டாக் பண்ணாதீங்க அப்படின்னு. பட் இப்போது அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, தெற்கு ஈரான் முழுவதுமே தொடர்ச்சியாக ட்ரம்பினுடைய அதிநவீன தாக்குதல் அப்படிங்கிறது அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இது அடுத்ததாக ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்லையும் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி இந்தியாவுக்கும் பாதிப்பு வருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு அமைப்பு கடுமையான பதிலடி இதற்கு கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு சூளுரை அவங்க எடுத்திருக்காங்க. என்னதான் சபதம் எடுத்தாலும் அமெரிக்காவா ஈரானா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யார் பெரியவன்னு அடித்து காட்டு அப்படிங்கிற கதை தான் இருக்குது. சண்டை போட்டு நிரூபித்து காட்டுங்க அப்படின்னு. இதில் ஏற்கனவே ஈரான் யூஎஸில் இருக்கக்கூடிய, முக்கியமாக மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய யூஎஸ் பேஸ் இருக்குல்ல, அந்த இடங்கள் மீது, குவைத்து, பக்ரைன் உள்ளிட்ட இடங்கள் மீது தாக்குதலை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி கூட குவைத்தில் 3 முறை சைரன்கள் ஒழிக்கப்பட்டிருக்கு. நிறையா பேர் வேலைக்கு போகலை அப்படின்னுங்கிற தகவல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக யூஎஸ் பேஸில் இருக்கக்கூடிய அந்த இடங்கள் மட்டுமே. மின்வெட்டு அப்படிங்கிறதும் குவைத்தில் பல்வேறு இடங்களில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது அதிகாலை 6 மணிக்கு நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. கொஞ்சம் எல்லாரும் பொறுமையாக இருங்க. ட்ரம்ப்புக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு அப்படின்னு அவரே சொல்கிறாரு. எங்கேருந்து வந்திருக்கான்? ஈரான்கிட்ட இருந்து வந்திருக்கான். சரி, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை அவசரப்படாதீங்க, செகண்ட் டே அட்டாக் ரொம்ப கண்டினியூ பண்ணி அடிக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பேச்சுவார்த்தையை நம்ம தொடருவோம் அப்படின்னு ஈரான் சைடில் இருந்து ட்ரம்ப்புக்கு ஃபோன் வந்ததான். இதை யார் சொல்கிறா? ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா கத்தார் கொடுத்தாங்கல்ல ஃப்ளைட்டு, அதில் போயிட்டு இருக்கும்போது நேட்டோவினுடைய சமிட்டை முடிச்சதற்கு பிறகு, அங்காராவில் முடிச்சதற்கு பிறகு மறுபடியும் யூஎஸ்க்கு வந்தார்ல, அதற்கு பிறகு வந்து பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய பதில் தான் இது. அவர்கள் தகுதியானவர்களா அப்படின்னு எனக்கு தெரியல, அவங்க இந்த ஒப்பந்தத்தை மதிப்பார்களா அப்படின்னு எனக்கு தெரியல, உண்மையை சொல்லப்போனால் அவங்க ஒரு விதத்தில் பைத்தியக்காரர்கள் அப்படிங்கிற வார்த்தையையும் ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்து அவர் சொல்லியிருக்கார். ஆக மொத்தத்தில் ஒப்பந்தத்தை விரும்புகிறது யாருன்னா ஈரான் தான் விரும்புகிறாங்க அப்படிங்கிறதையும் மையப்படுத்துகிறார். அமெரிக்காவினுடைய அதிபர் நான் தான், ஆனால் என்னையவே கொலை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். புற்றுநோய் கட்டி இருக்குல்ல, அதை விட மோசமானவங்க ஈரானியர்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்கார். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முறிச்சது அமெரிக்கா தான். ஏன்னா அப்படிப்பட்ட சுச்சுவேஷனுக்கு எங்களை தள்ளிட்டாங்க. ஈரானில் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்த இருப்பதாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கார். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க அமெரிக்க அதிபரையே கொலை செய்ய ட்ரை பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்து சும்மா விடுவேன்? என்னைய கொலை செய்ய நினைக்கிறாங்க அப்படின்னா நான் சும்மா விட்டுருவேனா? இன்றைக்கி நான் தப்பிச்சிடுறேன், நாளைக்கு என்னை கொண்டாங்கன்னா அப்போது என்னைய கொலை நினச்சவங்களை நான் கொலை செய்கிறது தானே முறை அப்படின்னு சொல்கிறாரு ட்ரம்ப்பு. இது என்னவோ நியாயமானதா அப்படிங்கிறத நீங்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யணும். ஈரானில் 90 இராணுவ இலக்குகள் மீது இப்போது சமீபத்தில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அமெரிக்கா. அமெரிக்காவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் இருக்குல்ல, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் பேஸில் செயல்பாட்டில் இல்லை. குறிப்பாக குவைத்து, பக்ரைன் உள்ளிட்ட இடங்கள்லாம் ஈரான் அட்டாக் நடத்தியிருக்காங்க. அதற்கு பதிலடியாக ஈரானுடைய ரேடார் சிஸ்டம் இருக்குல்ல, அதை நோக்கி அமெரிக்காவினுடைய தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு. இதில் சுமார் 90 இராணுவ இலக்குகள்
மையப்படுத்தியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ரேடார் சிஸ்டத்தை காலி பண்ணணும். ஏன்னா அதுதான் சென்ஸ் பண்ணும், மிசைல் வர்றதை சென்ஸ் பண்ணும். அப்படிப்பட்ட இடங்களை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அடிச்சிருக்காங்க அமெரிக்கா. ஈரானியர்களை பார்த்து அவங்க பைத்தியக்காரர்கள்லாம் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, அதை பற்றி எந்த செய்தியாளருமே கேள்வி கேட்கலையா பிரசாத் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். அது தொடர்பாக செய்தியை யோசித்து பார்த்து தேடினோம்னா கிடைக்கக்கூடிய தகவல் என்ன தெரியுமா? ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்குறாரு, லாஸ்ட் மந்த்து பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருந்த டயத்தில் நீங்கள் சில வார்த்தைகளை உதிர்த்தீர்கள் ட்ரம்ப் அவர்களே, அது என்ன தெரியுமா? ஈரானிய தலைவர்கள் மிகவும் பகுத்தறிவுள்ளவர்கள், அவர்களுடன் பழகுவதற்கு இனிமையாக இருக்கும், அவங்க ரொம்ப வலிமையானவங்க, புத்திசாலியானவங்க அப்படின்னு சொன்னீங்க. அது நல்லவாயி, இப்போ நீங்கள் பேசுகிறது நாரவாயா அப்படிங்கிறது தான் அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க குப்பையானவங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்கலாம் சொல்கிறீங்கல்ல, அப்போ எது சார் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்குறாரு. அதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சிம்பிளாக ஒன் லைனில் சொல்கிறார், நான் அவர்களை பற்றி இப்போது தான் தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். கிளவரில். ஈரான் விவகாரத்தில் இத்தாலியினுடைய பிரைம் மினிஸ்டர் மெலோனி அவர்கள் சொல்லியிருக்காங்க, அகைன் அண்ட் அகைன் அவங்க ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. இத்தாலி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்தோ இல்லை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேலே நடத்தக்கூடிய தாக்குதல்லையோ பங்கேற்க மாட்டோம், ஆயுதங்களும் கொடுக்க மாட்டோம். அந்த போர் நிச்சயமாக 3வது உலகப் போரை நோக்கி போயிடும். அதனால எந்த காலத்திலையும் நீங்கள் ஈரானோடு நடத்தக்கூடிய போரில் இத்தாலி பங்கேற்காது அப்படின்னு தெளிவுபட சொல்லியிருக்காங்க. 90 இராணுவ தளங்கள் மீது அட்டாக் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லை, ஈரானில் இருக்கக்கூடிய ஷாபகார் அப்படிங்கிற ஒரு இடம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய இமாம் அலி மருத்துவமனை, ரைட்டா, அந்த மருத்துவமனையின் மீது இப்போ தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய இந்த தாக்குதல் அப்படிங்கிறதுல பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கமினி அவர்களுடைய இறுதிச் சடங்கு கடைசி நாள் இன்னைக்கு. அப்போ கூட அந்த மக்களை நிம்மதியாக இருக்க விடலை. வாழ்வா சாவா போராட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன தெரியுமா இப்போ சொல்கிறாங்க? ஸ்டேட் ஆஃப் காமர்ஸை மூடுறா, ஆனதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள். இதுக்கு ஈரான் அரசு என்ன முடிவெடுக்க போகுது பொறுத்திருந்தா பார்க்கணும். நெக்ஸ்ட் 1 மந்த்து ஆக்சியஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் விவகாரத்தில் ஈரானோடு பல வாரங்கள் நீடிக்கக்கூடிய ஒரு பரஸ்பரமான தாக்குதல், ஒரு வாரம் கிடையாது, கண்டிப்பாக 1 மாதம் கூட அது நீடிக்கிறதுக்கான ஒரு பெரிய பிளான் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு அமெரிக்கா சைடில் இருந்து. ஈரான் கப்பல்கள் மீதான தாக்குதலில் தொடருதா அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையும் இது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதை யார் வெளியிட்டிருக்கா இந்த ரிப்போர்ட் அப்படின்னு கேட்டால், ஆக்சியோஸ் அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனம் தான் வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட்டு மார்ச்சில் தொடங்குனுச்சுல்ல, February 28 கமினி அவர்களை கொலை செய்கிறாங்க. அதற்கு பிறகு மார்ச் மாதம் முழுவதுமே அந்த போர் நடந்தது. அது மாதிரியான 1 மந்த் வாராக மறுபடியும் ஒரு பெரிய வாரம் நடத்துறதுக்கு இப்போ அமெரிக்கா திட்டம் தீட்டி கொண்டு இருக்கிறது. அவங்க அதுக்கு தேவையான எரிபொருள், மிசைல்ஸு, ஃப்ளைட்ஸு, ஹெலிகாப்டர்ஸு இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஆக்சியோஸ் இப்போ ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஓகே, மருத்துவமனை மீது தாக்குதல்னு சொன்னீங்க, துறைமுகங்கள் மீது ஏதாவது தாக்குதல் இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் என்னன்னா, இந்த கலந்தாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட், ஈரானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான துறைமுகம், அந்த துறைமுகத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த கார்க்கு, இந்த தீவுலாம் அமெரிக்காவோட இலக்கு இல்லையா பிரசாத்னு கேட்டால், அது பக்கத்திலேயே அவங்க இன்னும் நெருங்க முடியல, அதுதான் பிரச்சனை. அப்போ அமெரிக்கா அக்சஸ் பண்ணக்கூடிய தொலைவு அப்படிங்கிறது இப்போ மாறி போயிருக்கு. இந்த கலந்தாரி அப்படிங்கிற அந்த போர்ட் மேலே தான் இந்த அட்டாக்கை நடத்தியிருக்காங்க. ஸோ எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். இந்த கலந்தாரி அப்படிங்கிற போர்ட்டில் இரவு நேரத்தில் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் தான் நமக்கு இமேஜாக கிடச்சிருக்கு. அது தொடர்பான வீடியோ காட்சிகளும் நம்மகிட்ட கிடச்சிருக்கு, அதையும் பார்க்கலாம். இதெல்லாமே அமெரிக்காவே சேட்டலைட்டில் பதிவாகி இருக்கக்கூடிய காட்சிகள் தான் நம்ம பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக போர் நடக்கலை, அது தொடர்பான செய்திகள் பெரிய அளவில் பூமாக வெளியில் தெரியல. ஆனால் ஒரு போர் நடந்துக்கிட்டே இருக்குது சத்தம் இல்லாமல். அது தொடர்பான காட்சிகள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. மஸ்கத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரங்க, அது பார்க்கும் போதே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த மஸ்கத் அப்படிங்கிற நகரம் கிட்டத்தட்ட இப்போ கத்தார், துபாய்லாம் இருக்குல்ல, அது மாதிரி வானுயர எழுப்பப்பட்டு இருக்கக்கூடிய கட்டடங்கள் இருக்கக்கூடிய பகுதி. அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாலங்கள், சாலைகள் இதெல்லாம் சிட்டினா என்ன ஒன்றை இணைக்கிறது தானே. அப்போது ஒரு ரோடு போகுது அப்படின்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாலங்கள் கட்டப்பட்டு இருக்கும் இல்லையா. அப்படிப்பட்ட பாலங்கள் மீது இப்போது அட்டாக்கை நடத்துகிறாங்க. அப்போது மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமாக அந்த
மஸ்ஸத் அப்படிங்கிற அந்த நகரத்தை மாற்றுவதற்கு இப்போ அமெரிக்கா முயற்சி பண்ணுது. இதில் அவங்களுக்கு ஓரளவு சக்ஸஸும் கிடச்சிருக்குங்கிறாங்க. ஏகப்பட்ட பாலத்தை வந்து உடைச்சிருக்காங்க. அயத்துல்லா அலி கமனி அவர்களுடைய வளாகத்தில் ஒரு பெரிய சேதம் ஏற்பட்டதில்ல அவர் தங்கியிருந்த இடத்துல, அது தொடர்பான விஷுவல்ஸை வந்து இப்போ அமெரிக்கா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஈரானும் இந்த தொடர்பான காட்சிகளை ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருந்தது. ரைட்டா? ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இப்போ February 28 அவர் எப்படி இறந்து போனார் அப்படிங்கிறது தொடர்பான காட்சிகள்லாம் வெளியிட்டிருந்தாங்க. இப்போ போட்டி போட்டுக்கிட்டு அவங்க 2 பேரும் அவங்க எப்படிலாம் இறந்து போனாங்க, அவங்க ஃபேமிலி எப்படி இறந்து போனாங்க, அந்த சுவர் எப்படி இடிஞ்சு விழுந்துச்சு அப்படிங்கிறது தொடர்பான வீடியோஸ் வந்து இப்போ NDTV கேப்சர் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. ஆனால் நம்ம வெளியிட்டது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 2ஆம் தேதி பிரசாத் சிக்னேச்சரில் அது தொடர்பான வீடியோ காட்சிகள் நம்ம வெளியிட்டோம். ரைட்டா? அது அங்கேருந்து கிடச்சிருந்த தகவல் அடிப்படையில் அது இஸ்ரேல் வெளியிட்ட வீடியோ, அதை நம்ம வெளியிட்டு காமிச்சிருந்தோம். தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய போர்ட் இருக்குல்ல, அதன் மீதெல்லாம் எப்படி இரவு நேரத்தில் அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிறது தொடர்பான காட்சிகளும் கிடச்சிருக்கு. முக்கியமாக போர்ட் மருத்துவமனைகளை மையப்படுத்தி இப்போது அமெரிக்கா அட்டாக்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவோட அடுத்த இலக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இஸ்ரேலும் சிரியாவும் சேர்ந்து ஈரானுக்கு எதிராக ஒரு பெரிய வாரம் ஒன்று கிளப்பணும். பட்டு ஈரானோடு சிரியா நட்புறவோடு தான் இருக்காங்க. அதுக்கு உதாரணம் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போது சிரியாவை எப்படியாவது தூண்டிவிட்டு ஈரானுக்கு எதிராக போர் பண்ணணுங்கிறது அமெரிக்காவோட பிளான். ட்ரம்ப் நாட்டோ சமிட்டுக்காக துருக்கி போயிருந்தார். துருக்கியில் அவருடைய பயணத்தை முடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்தார். ரிட்டர்ன் வர்ற வழியில் பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது தான் நிறையா கேள்விகள் கேட்டாங்க. அதுக்கு பதில் சொன்னார். சிரியாவில் அல்கொய்தா தொடர்பான தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள தான் இப்போ போஸ்டிங்கில் உட்கார வச்சுருக்கோம். ஸோ பயங்கரவாதத்துக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய நாடுகள் அப்படிங்கிற பட்டியலில் இருந்து சிரியாவை நாங்கள் நீக்க போகிறோம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காரு. அப்போ சிரியா வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியாக உருவாக போகுது. அவங்க சுயமாக முடிவெடுக்கலாம். அப்போ சுயமாக முடிவெடுப்பதற்கான அதிகாரம்ங்கிறது அல்சராவுக்கு கொடுத்த மாதிரி காமிச்சிட்டு அடுத்து இஸ்ரேலோடு சேர்ந்து இல்லை இஸ்ரேலுக்கு தேவையான நிலப்பரப்புகளை குறிப்பாக கோலன் குன்றுகள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு தாரை வார்க்கக்கூடிய வேலைகள் கூட அடுத்ததாக நடக்கலாம். இப்படி ஒன்று நிலம் பகிரப்படும், இல்லாட்டி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஈரானுக்கு எதிரான வாரில் அடுத்ததாக ஈடுபடுவாங்க. இதுதான் அமெரிக்கா எட்டப்பனாக இருந்து செய்யக்கூடிய முயற்சிகளாக அடுத்ததாக இருக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.